ஒரு ஆள் பெருமாவில் சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்கே உள்ள எதிர்த்தாப்புல உள்ள செவத்தில் தொடச்சார். வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி 2 கையிலையும் அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்ட்டார். பக்கத்தில் ஒரு 15 பேர் கூட்டிட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து 4 பத்தி குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டுட்டான். அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான். வச்சுட்டு சூடம்னு சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வராரு. பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, வேடிக்கையாக சொல்கிற விஷயம் இல்லை, சிலர் அப்படித்தான் செஞ்சுருவோம். கோயிலுக்கே போய் பாருங்களேன், பெரிய கூட்டம், ஒரு சாமி கும்பிடுன்றாரு. ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க, 50 ரூபா கட்டணம் கொடுங்க, 2 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம். நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க, அப்போ 100 ரூபா விடுங்க, 1 மணி நேரத்தில் காட்டுறோம். உடனே பார்க்கணும், 500 ரூபா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்கே வந்துட்டேன் இந்தா பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி வரைச்சிட்டு ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு. அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்துருக்கான் பற்றி. அது வேனில் இல்லை, எலக்ட்ரானிக் பொருள் ஒரு டீசல் எடுத்துடாதா பாட்டு கற்பனை இல்லை. சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கன்னு காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் தீவாள்னா இப்போ இருந்தே பட்டினா கிடக்கும், எழுத்து வாங்கணும். சாப்பிட்றதுல அப்படி வருது. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்டிலாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோட கவுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம், உங்கள் வீட்டு கோவம் எங்கள் வீட்டுக்கு கிடையாது. ஆனால் மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டுறேன்னு பார்த்தேன். ஏமா 65 இட்லியை வச்சிருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவான்? ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். அட பாவி, 64 திங்கிற அந்த ஒன்றை திங்க மாட்டியாடா, இதில் ஒரு பில்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினைச்சு பயந்து இருக்கு. ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வசனம் பேசிட்டான் பாருங்க.